நம்ம தமிழக அரசு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அவங்க சொல்ற மாதிரி வெற்றி தமிழகம், வெற்றி நோக்கி தான் போயிட்டு இருக்கா. இது எல்லாமே காங்கிரஸ் உடைய அஜெண்டா. இப்படி பண்ணுனா அது தாவேக அரசுக்கு கஷ்டம். இப்போ இந்த சமீபத்தில் இந்த மேகதாது விவகாரமாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இது தாவேக அரசுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா இந்த 100 நாட்களில்? போகிறோம் அப்படின்னு நீங்கள் தலையை கொடுத்தீங்கல்ல, நீங்கள் பண்ணுங்கன்றாங்க. தேர்தல் அறிக்கையாது வாயில் வந்ததெல்லாம் சொன்னாங்க. 6 சிலிண்ட்ரு, 2500 ரூபா மகளிருக்கு, அதுலேயும் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கும் 2500 ரூபா. எனக்கு என்னென்னு வாரி 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 வந்து உக்காந்தா தான் தெரியுது. வரமாட்டேன்னு நினச்சிருந்தாங்க, வந்து உக்காந்தோன்னு தான் நிதி இதெல்லாம் தெரியுது. தமிழக அரசு சொல்கிற மாதிரி லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா சார், போதைப் பொருள் ஒழிஞ்சிருச்சா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போது கோவையில் ஒரு மாணவன் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து இந்த போதைப் பொருள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் போலீஸ் அப்படின்னு கூட அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி சட்டமன்றத்தில். இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் 6 மாதம் தயார் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா எவ்வளோ பேர் வந்த புதுசில் பேசுனாங்க, அப்புறம் என்ன ஆச்சு, அப்படி தான் போக போகிறாங்க. அப்படி ஒரு நிலை வராமல் இருக்கணும்னா களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். தாவைக்கு ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. அவங்க சொல்கிற மாதிரி வெற்றியை நோக்கி வெற்றி தமிழகமா, இல்லை இதில் என்னெல்லாம் சறுக்கல்கள் இருக்குது, இதையெல்லாம் பேச நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய களம் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நல்லபடியாக வரட்டும். அந்த வாசகர்கள், நம்முடைய வாசகர்களும் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி. நம்முடைய நேயர்கள் ரொம்ப நன்றி பார்ப்பாங்க. நல்லபடியாக கொண்டு போவாங்க. கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக நடுநிலையோடு கொண்டு போவாங்க. கண்டிப்பாக முக்கியம். நம்ம யார் மேலே நம்ம கோபம் இருக்கும், அது தனி. பொது வெளிக்குன்னு வரும்பொழுது என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூவை பேசினா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அதுலேயும் கமெண்ட்ஸ் தப்பாக கூட வரும். அதை பற்றி கவலைப்படாமல் இஷ்யூ பேசியிருந்தாலே உங்களை அந்த சேனலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக சேனலாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாங்க. உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர்களுடைய சேனல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் நாங்களும் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணுவோம். மூத்த பத்திரிகை எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. இல்லை சார், கண்டிப்பாக. சரி, பல மூத்த பத்திரிகை நீங்கள் அவுடேட்டடாக இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க காதில் கேட்கறதுலாம் உண்மை நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை, நடுநிலை சமநிலை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. சார், நீங்கள் நம்ம தமிழக அரசு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அவங்க சொல்கிற மாதிரி வெற்றி தமிழகம், வெற்றி நோக்கி தான் போயிட்டுருக்கா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கவர்மெண்ட்டு வந்து 60 நாள் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 100 நாள் 100 நாள் ஆனால் கூட அது ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் 5 ஆண்டு நடத்துகிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு 100 நாள்ன்றதெல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வருது, ஒரு 10 நாளில் சமையல் வந்து என்ன நல்லா பண்ணுதா சமையல் அப்படின்னா அதெல்லாம் போக போக தான் கற்றுக்குவாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? ஆயிடுச்சு சார், 3 வருஷம் இருக்கேன் சார். 3 வருஷம். ஒரு வருஷம் ஒரு வழியாக இருப்பீங்களே. கண்டிப்பாக. அவங்க செய்கிற சமையல்லாம் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ருக்கோம். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. தைரியமாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, என் ஒய்ஃபை சமையல் அதெல்லாம் அந்த சமாளிப்புலாம் நான் கூட சமாளிச்சிக்கிறேன். ஆனால் வேறு வழி கிடையாது. அவங்களுடைய சோதனை எலி நம்ம தான். அதுவும் தனி கொடுத்துனோம், சிங்கிள் இது இருப்போம்ல, தனி கொடுத்துனோம். அவங்களாம் கண்டம், அவங்க வைக்கிறது தான் சாப்பாடு. நம்மளும் வேறு வழி இல்லாமல் சூப்பர்மா அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கின்னு நைட்டு அது செய்யட்டுமா அப்படின்வாங்க. நம்ம பார்ப்போம், ஐயோ எதுக்கு மாட்டிக்கணும், நம்ம இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்றலாமே அப்படின்வோம். அதில் தப்பிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி இன்றைக்கி நல்ல லெவலில் நல்லா சமையல் பண்ணுறவங்களாம் வருவாங்க. சில பேர் 10 வருஷம் ஆனாலும் வராது. சில பேர் 2 வருஷத்துலேயே அது சூப்பராக சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சமையல் வீடு இப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டு வந்து வந்த உடனே அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற தப்பு. ஆனால் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறதே நல்ல விஷயம். எனக்கு இது நல்ல விஷயம். டெண்டர் முறையாக இருக்கணும், பார்ட்டி ஃபண்டு வாங்கக்கூடாது, டெண்டரில் தப்பு இருந்தால் அதை சரி பண்ணி ரீடெண்டர் போடுறது, வெளிப்படைத்தன்மை, காவல்துறை இதை இன்றைக்கி லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இத்தனை வருஷமாக இவங்க லஞ்சம் வாங்கியிருந்தாங்களா? இன்றைக்கி வந்துட்டு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம்லாம் போட்டு கமிஷனர் போடுறாருன்றாங்க. அப்போ இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டு பல விஷயங்களில் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே நம்ம வந்து வரவேற்கணும். பட்ஜெட்டும் வந்து ஒரு வெளிப்படையான பட்ஜெட்டாக அது. அதே மாதிரி பழைய தவறுகளை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் டாஸ்மார்க்கே ஒரு சிறந்த உதாரணம். அதில் ஏகப்பட்ட பிரச்சனை, அதை எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே வர்றாங்க. இன்றைக்கி கூட நான் இப்போ டீ சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வந்து குடிமகன், நூவு புஷ்பா புருஷன் தானே அப்படின்ற மாதிரி கேட்டார். ஆமாம் சார்,
அவர் தானே நீங்கள்? ஆமாம். நீங்கள் போவீங்க, வேறு மாதிரி இருந்தீங்களா? அதான் குழம்பிட்டேன்னாரு. அப்படியா, சரி என்னங்கண்ணா அந்த இதெல்லாம் பேசுனீங்க, டாஸ்மாகலாம் கரெக்டு சார், இன்றைக்கி கூட 20 ரூபா வாங்குறாங்க சார் அப்படின்னாரு. அதெல்லாம் என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், பேசுங்க சார்னாரு. நான் சொன்னேன், அவர் பல விஷயங்கள் பண்ணிட்டு வராரு, ஆனால் சிஸ்டத்தை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது. அவனுக்கு என்ன சம்பளம் ஏற்றி கொடுத்தாலும் அந்த புத்தி இருக்க தான் செய்யும், போக போக சரியாகும். இருந்தாலும் தப்பு இல்லை சார், நாங்கள் தானே சார் காசு கொடுக்குறோம். நாங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் சரி பண்ணுறாங்க. சில விஷயங்கள் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை, பல விஷயங்களில் அதிகாரிகளே முட்டு சந்து கூட்டு போகிறாங்க. காவல்துறை சரி பண்ணுறாங்க, ஆனாலும் காவல்துறை மரணங்கள் கூட சில சமயம் நடக்குது. அதனால் இந்த அமைப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது. 60-70 வருஷமாக அரசியல்வாதினா நம்ம எப்படி பார்த்துருக்கோம்? அப்படி வருவார், பந்தாவா காரில் வருவார், இறங்குவார், யாரையும் மதிக்க மாட்டார், ஒரு மாதிரி இருப்பார், எல்லோரையும் மிரட்டுவார். எதெல்லாம் கமிஷன் பார்க்க முடியுமோ அதில் கீழே வட்டத்துலேருந்தே அந்த இது ட்ரைனிங் ஆகி வருவாங்க. இப்போ அது முற்றிலும் மாற்றி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணுன்னா, நீங்கள் இவங்களே இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, 6 மாதம் முதல்வர் வந்து டைட்டாக இருப்பார், அப்புறம் விட்டுருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போது அந்த மாதிரியும் கூட சில விஷயங்கள் நடக்கும். நிர்வாக திறமை சில பேருக்கு நல்லா இருக்குது, சில பேர் காணவே காணும். எங்கே இருக்காங்கன்னு தெரில. நீங்கள் ஒரு 7-8 அமைச்சர் முன்னாடி தெரியுறாங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர மற்றவங்களாம் எந்த ஆன்சர்? எல்லாரும் துறை சார்ந்தவங்க தானேங்க. ஓகே, எல்லாரும் துறை சார்ந்தவங்க தாங்க. ஆனால் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி பொதுமக்களை சந்திக்கிறது, ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லைன்றேன். பால்வளத்துறை யார் அமைச்சர் சொல்லுங்கள்? அறநிலைத்துறை அமைச்சர் யார்? நம்ம சாமி அமைச்சர்னு சொன்னாருங்களே சார், ரமேஷ். ஆமாங்க. மதுவிலக்கு விக்னேஷ் அவர்கள். விக்னேஷ் இதெல்லாம் டக்குன்னு தெரியுதுல்ல. ஆமாம் சார். அப்போ பால்வளத்துறை மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் அப்படின்னா ஒரு ரீல்ஸ் எதுவும் போட்டுறது இல்லையோ? ரீல்ஸ் இல்லைங்க, அவங்க பொதுமக்கள் அது இது அந்த துறை சார்ந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ நான் ரமேஷ் ரீல்ஸ் போட்டால் ஃபேமஸ் ஆனார், இல்லை விக்னேஷ் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனார். அதனால் அவர் ப்ரெஸ்ஸை பார்க்குறது, இந்த நடவடிக்கை எடுக்கிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர்னா ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் பள்ளிக்கல்வி, இந்த மாதிரி இருக்காங்கல்ல. மற்றவங்க வெளியவே தெரிய மாட்டேங்குது. சட்டசபையில் கூட சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அறப்போர் இயக்கம் அவர்கள் வந்து பாராட்டுறது ஒரு அரசு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த அரசே வந்து இந்த அரசு நடவடிக்கைகள் உடனே எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம். அறப்போர் கொடுத்த பல புகார்களை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணுது முன்னாள் அமைச்சர்கள் மேலே. அது அவங்க கட்சிக்காரங்க பண்ண தப்புக்கே உடனே கைது பண்ணுறாங்க. ஒருத்தர்லாம் 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு இல்லாத கதைலாம் சொன்னார். மறுநாள் அவர் கட்சியில் நீக்கினாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சிறைச்சாலையில் மரணம், கிளை சிறையில், அந்த ஜுடிஷியல் கஸ்டடியில், அந்த உடனே 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பெரிய ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன். இந்த மாற்றத்தோடையே அவர்களுக்கு இப்போ சில சிக்கல்கள் இருக்குது. என்னது? கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய பாணியில் அதை இழுக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் யார்? கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக கிட்ட ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் பெற்றுக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு போனவங்க. இன்றைக்கி இவர்கள் தாவேகால வந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா இவர்கள் திமுக பாணியை இங்கே புகுத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல முடியாது, திமுகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் காங்கிரஸ் அவர்களுடைய அஜெண்டாவை இவர்கள் மேலே திணிக்கிறாங்க. பாருங்கள், 3 நாளாக 3 தீர்மானம். இதெல்லாம் தேவையா? இல்லை, இதை நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா வந்து காங்கிரஸுடைய பிடியில் சிக்குதோ. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போது நோ டீலிமிட்டேஷன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்காங்க? அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு குறுகிய புத்தி எப்பவுமே உண்டு. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து அவர்கள் ஆளுகிற மாநிலத்தை தவிர மற்றவர்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. காவிரி பிரச்சனை இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்க காரணம்னா 71 திமுக போட்ட ஒரு வழக்கு. திமுக இல்லை, விவசாய சங்கம் எல்லாம் போட்டது. இந்த அம்மா இந்திரா காந்தி பிரதமர், கர்நாடகாவில் அவங்க ஆட்சி, அதுக்கு ஆதரவாக வாபஸ் வாங்க வச்சதுடைய விளைவு இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி 24 அந்த ஒப்பந்தம் அதை ரினியூ பண்ணாமல் அது ரிவ்யூ பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கணும். அதை பண்ணல. கச்சத்தீவு, இந்த மாதிரி நமக்கு தமிழகத்துக்கு துரோகம் பண்ணதில் காங்கிரஸ் நம்பர் 1. கட்சிகளுக்கும் துரோகம் பண்ணுவாங்க. நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணது திமுக, 5 பேர் ஜெயிக்கிறாங்க. அதை சொல்லிட்டாவது வரலாம்ல, அதை கூட செய்யலை. அப்போ அந்த மாதிரி துரோகம்னா காங்கிரஸுக்கு கை வந்த கலை. அந்த காங்கிரஸ் வந்து இவர்கள் ஜூனியர்ன்றதுனால இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவங்களை கொண்டு போகிறாங்க. அப்போ அவர்களுடைய அஜெண்டாவை இவர்கள் மேலே திணிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காவிரி இஷ்யூவில் அனைத்து முதல்ல சட்டசபையில் தீர்மானம், அந்த தீர்மானத்தை ஒரு டீம் போட்டு அனுப்பிச்சி விட்டது. இவர் விஜய் கூட போக தேவையில்ல,
பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், திமுகவில் 2 பேர், மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து போப்பா போய் நீர்வளத்துறை அமைச்சரையும் பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருந்தா பேர் ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது. அது காங்கிரஸுக்கு பிடிக்காது. அதனால் எதுக்கு வெறும் லெட்டர் எழுதுனா போதும். அப்போ இதை திமுக பெரிய இஷ்யூ ஆகுது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. உங்களுக்கு அன்புமணி சொன்னால் ஆலோசனை கேட்டுக்கிறீங்க. அதே அன்புமணி தான் சொல்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம். ஏன் கூட்டணும்? ஒரு நாடு ஒரு இஷ்யூவில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கான்னு காமிக்கிறது தான் அனைத்து கட்சி கூட்டம். அங்கே கர்நாடகாவில் பண்ணுறாங்கல்ல, இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவினர் இருக்குன்றது. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா யாருக்கு நெருக்கடி ஆகும்? அங்கே கர்நாடகா காங்கிரஸுக்கு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இப்போ திமுக என்ன பண்ணோம்? ராகுல்கிட்ட சோனியா காந்தியும் பார்த்துட்டு வாங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்களுக்கு பிரச்சனை வரனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேணாம். அப்போ இவர்கள் பார்வை இவர்களதே திணிக்கிறாங்க. சரி, இந்த காவிரி இஷ்யூ பெருசாகிட்டே போகணும். டக்கு என்ன பண்ணுறாங்க? இது தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம், நீட்டுக்கு எதிராக தீர்மானம், FCRA, இன்றைக்கி டீலிமிட்டேஷன், இது எதுவுமே தேவையில்லை. FCRA அது அந்த இதுக்கு போயிடுச்சு, ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்கு நீ உட்காந்து இங்கே தீர்மானம் போட்டுனுங்கிற? FCRA உங்களை யாரையும் வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கக்கூடாதுலாம் சொல்லலை, வாங்கிறத முறையாக பண்ணுன்றாங்க. இதை எதிர்த்து காங்கிரஸ் தீர்மானத்தில் நேற்றுலாம் பேசுகிறாங்க. கொண்டு வந்ததே இந்திரா காந்தி 76ல். அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணது 2010 சோனியா காந்தி. இவன் பிஜேபி வந்தோடனே நல்லா டைட் பண்ணிட்டாங்க. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், அது செழுமைப்படுத்தினது இது. எல்லா மாநிலம் ஏற்றுக்குச்சு. நீட்டு வேணான்றது திமுக நிலைப்பாடுனா அது வேறு காரணம். அவங்க அந்த அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் உட்காந்து நீட்டு வேணாம் நீட்டு பற்றி உங்கள் புரிதல் என்ன? அதே மாதிரி இது டீலிமிட்டேஷன். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னவங்க இன்றைக்கி நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே காங்கிரஸுடைய அஜெண்டா. காங்கிரஸுக்கு டீலிமிட்டேஷனை வச்சு ஒரு இது பண்ணலாம். அதுக்கு இவங்களை இப்படியே போனார்னா மத்திய அரசுக்கு எதிராகவே இவங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க. இப்படி பண்ணுனா அது தாவேக அரசுக்கு கஷ்டம், சிக்கல் அனுபவிப்பாங்க. ஸோ காங்கிரஸுடைய பிடியிலேருந்து கண்டிப்பாக தாவேக்கா விலகணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போது இந்த சமீபத்தில் இந்த மேகதாது விவகாரமாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இது தாவேக்கா அரசுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா இந்த 100 நாட்களில்? விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடின்றது நீங்கள் திமுக அதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே, பாமக உட்பட. நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடின்றது 19,000 கோடி ரூபா. நீங்கள் நல்லா கேட்டாங்க, இவர் அதை கூட கேட்டார், எங்களை முழு கடன் தள்ளுபடி பண்ணலாம் கேட்குறீங்க, உங்கள் தேர்தல் அறிக்கையில் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றியே சொல்லலையே அப்படின்னு. அதுக்கு அவங்க எங்களுக்கு பைத்தியமா, நாங்கள் ஏன் போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் தலையை கொடுத்தீங்கல்ல, நீங்கள் பண்ணுங்கன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 19,000 கோடி ரூபானா இப்போ புதிய விதி பிரகாரம் நீங்கள் 2 மாதத்துக்குள்ளே அந்த 19,000 கோடி ரூபாவை அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கட்டி ஆகணும். எங்கேருந்து போவாங்க? நிதியே இல்லையே. அதனால் அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. அது பிரச்சனையை ஆக்க பார்த்தாலும் பார்க்கும். திமுக அதுக்கு தானே வேலை, அவங்க எதிர்கட்சி அதை வேலையை தானே பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை தெளிவாக இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கை அது வாயில் வந்ததெல்லாம் சொன்னாங்க. 6 சிலிண்ட்ரு, 2,500 ரூபா மகளிருக்கு, அதுலேயும் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கும் 2,500 ரூபா. அப்போ ஒரு வீட்டில் ரேஷன் அட்டையில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க மாமியாருக்கு ஒரு 50 வயசு வச்சுங்க, இவங்களுக்கு 2,500, அவங்களுக்கு 2,500. அப்புறம் ஒரு 60, அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு 65 வயசு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு பார்த்தா அவங்க ஒரு 2,000 சில்லறை இது முதியோர் இது. அப்போ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ அமௌண்ட்டுன்ற மாதிரி. அப்புறம் இளைஞர்களுக்கு 4,000 ரூபா, 6 சிலிண்ட்ரு. என்ன ஆகுறது? எனக்கு என்னென்னு வாரி 20,000 ரூபா மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் நிதி, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. உக்காந்தா தான் தெரியுது, வரமாட்டேன்னு நினச்சிருந்தாங்க. உக்காந்தோன்னு தான் நிதி இதெல்லாம் தெரியுது. நேற்று கூட அவர் சொல்கிறார் 15,000 கோடி ரூபா இன்றைக்கி வந்திருக்குது ட்ரெஷரில். ஆமாம், திமுக திமுக ஒரு நாள் பூரா ரூம் போட்டு யோசிச்சு இன்னைக்கு கேட்குறாங்க. இன்றைக்கி கேட்டிருந்தாங்க, எப்படிங்க எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கூட இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு, எந்த மூலியமாக வந்துச்சுன்னு கேட்டாப்புல. பதில் சொல்ல முடியுதா? ஆர்டிஓ எதிர்பார்த்துட்டு, அதுவும் சப்ப மேட்டராக சொல்கிறது. ஆர்டிஓ ஃபேன்சி நம்பர் வாங்கினதில் வருதான், அதெல்லாம் அது வழக்கமாக வர்றது தான் அது. அப்புறம் என்னன்னு கேட்டால் அந்த பத்திரப்பதிவு இதிலெல்லாம் ஒரு 5,000 கோடி வரதா இருக்குதுன்றாரு. வரதா இருக்குதா, வந்துச்சா? இல்லை, அது வருதுன்னா வருது, ஐ எம் சாரி அப்படி இப்படின்னு இது போட்டார். இதுதான் இவங்கள்ட்ட பிரச்சனை. சட்டசபையிலலாம் கரெக்டாக பேசணும். இப்போ திமுக பெருசாகிருக்கோம், என்னன்னு தெரில, விட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் நல்ல மூடில் இருந்தாங்க போல்.
ஓகே ஓகே. ஏன்னா சமீபத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான இப்போ இருக்கிற அமைச்சர்களுடைய அந்த பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டமன்றத்தில்? அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ட்டு உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. கூட்டணி கட்சி அமைச்சர்கள் ஒருத்தர் கூட நாலேஜே இல்லை, ஒளறி தள்ளுறாங்க. எஃப்சிஆரில் நேற்று வன்னியரசு பேசுனதெல்லாம் பெரிய காமெடி. இன்றைக்கி அந்த விஸ்வநாதன் அவரெல்லாம் எப்படி அமைச்சரானாருன்னு தெரில. அவர் நீ டிமான்ஸ்ட்ரேஷன் பற்றி பேசுகிறார், தப்பு தப்பாக பேசுகிறாரு. காங்கிரஸை கழுவி ஊற்றிக்கிறாப்புல அருண்ராஜ், அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை. கூட்டணி கட்சியில் காங்கிரஸை கழுவி ஊற்றுறாப்புல, அதுக்கு பதில் சொல்லலை. இந்த மாதிரி பதில் சொல்கிறேன்னு பேர் வழியில் கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் நான் இருக்கேன் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது, நல்லதுக்கு பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுனால தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நடக்குது. அமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பான் கிறிஸ்டியன் அப்படின்லாம் பேசியிருந்தார். இது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல அவர் கோவப்பட்டது என்ன உருவ கேலிப்பாடெல்லாம் பண்ணுறாங்க அப்படி? இவர் கேட்டது தப்பு, சரியாக பேசணும்னு சொன்னது தப்பு. அதுக்கு பதில் நான் ஆங்கில பள்ளியில் படித்தனால என் தமிழ் அப்படி இருக்குதுங்க, அதனால் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். போன தடவை படிக்கிற தடவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நான் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. உங்களுடைய நிதி அமைச்சர் கூட எப்படி படித்தார், அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு விவாதமாக கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். நான் இப்படி தான்ட்டு மதத்தை ஏன் கொண்டு வரீங்க? இப்போ இதே இப்போ டெல்லியில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு அமைச்சர், அவரை கேள்வி கேட்குறாங்க, நான் தீவிர இந்து, நான் இந்து அப்படி தான் பேசுவேன்னா என்ன நான் அரசியல் பண்ணுவீங்க? இல்லை ஒருத்தர் நான் முஸ்லீமு, நான் அப்படி தான் மதத்துக்கும் மொழிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. எம்எம் இஸ்மாயில்னு ஒரு நீதிபதி இருந்தார். மகாபாரதம் ராமாயணம் அப்படி பேசுவார், இலக்கியம் அப்படி பேசுவார். கவிஞர் காமு ஷெரீப்பு, சுரதா சுரதா இல்லை மேத்தா, அவர் அடிப்படையில் இஸ்லாமியர். அப்துல் ரஹ்மான் பெரிய கவிஞர். அந்த மாதிரி கிறிஸ்டியனில் எடுத்திங்கன்னா இப்போ பீட்டர் அல்போன்ஸு, ஜேம்ஸ் வசந்தன் இருக்கார்ல, கண்டபடி வளரிகிட்டு இருக்காரு. என்னமோ தெரில, அவர் இந்த கவர்மெண்ட் அவர் ஏதோ ஒரு சொத்தை எழுதி வாங்கின மாதிரி அவர் கோச்சின்னு பேசினுக்கிறார். அவர் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார், சொல்லும் தமிழை. அதை ஆமாம், ஸ்கூல் பசங்களை வச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்போ என்ன கதை இது? அதனால் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இதில் நெல்லை கிறிஸ்தவர் போனீங்கன்னா அவங்க என்னலே அப்படின்வாங்க. கன்னியாகுமரி போனீங்கன்னா அவங்க ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். சென்னை கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். விழுப்புரம் கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு அப்போ என்ன கிறிஸ்தவர் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க? இன்னொன்று எதுவும் லண்டனில் படிச்சுட்டு வந்த மாதிரி நான் இப்படி தான் அப்படி. தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் தான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருங்க, உங்கள் பேச்சு வழக்க அப்படி மாற்றிக்கிட்டீங்க. அதுக்கு இன்றைக்கி மன்னிப்பும் கேட்டிருக்காருன்னு. ஆமாம், நீங்கள் மதத்தை கொண்டு வந்து அதில் திணிச்சா. ஏற்கனவே இது தாவகா கவர்மெண்ட்டாக கிறிஸ்டியன் கவர்மெண்ட்டான்ற மாதிரி போகுது. எல்லாருமே கிறிஸ்தவர்களுக்கு பெரும்பாலும் பெரிய பெரிய பொறுப்புகள் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்படி நேரத்தில் நீங்கள் ஜெபமாலை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. நம்பிக்கையை வீட்டோட வைங்க. நீங்கள் இங்கே நிதியமைச்சர், அதை ஓரளவுக்கு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நாளைக்கு இன்னொருத்தர் ஆரம்பிப்பார், ஒவ்வொருத்தரும் அப்படி ஆரம்பித்தா. அதனால் அரசுன்றதே என்ன சொல்கிறாங்க, அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வைக்கக்கூடாது, அது பொதுவானதுன்றாங்க. அப்போ சட்டசபையும் பொதுவானது தானே. அதில் நீங்கள் ஓவராக போயிட்டு மொழி பற்றி கேட்டால் நான் கிறிஸ்துவன் எனக்கு அன்பை சொல்லி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க, தமிழை விட அது இதுன்னா அப்போ அது வேறு மாதிரி போயிடுச்சு கீழே. அப்போ தமிழ் தெரிஞ்சவனுக்குலாம் எதுவுமே தெரியாதா, அன்பே கிடையாதா, அவன் அயோக்கிய பயிலான்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு திட்டிருப்பாங்க போல், இன்றைக்கி மன்னிப்பு கேட்குறாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படணும் இல்லைங்களா? எனக்கு என்னெல்லாம் பேசக்கூடாதுங்க. இவர் ஆதவ அர்ஜுனா, இன்னும் 2-3 டிக்கெட்டுங்க இருக்குது, எல்லாம் இதே தான் வேலை. ஓகே ஓகே. கூல் அவர் தானே சொன்னார், கூல்னு சொல்லிட்டு இவர் ஹார்ட் ஆகிட்டார். ஓகே, அதான் பிரச்சனை. இப்போது நீங்கள் கூட்டணி பற்றி பேசுனதுனால திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருக்கும்பொழுது திமுகவை பற்றி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்பொழுது கட்சி விட்டு நீக்கினார். இன்றைக்கி ஆளு ஷானவாஸ் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குறாரு சார்? என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா தொடர்ந்து அவருடைய பேட்டிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆட்சிக்கு ஆப்போசிட்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆதவ ஏன் நீக்கினாங்க சொல்லுங்கள். அவர் அப்போ திமுக எதிர்த்து பேசினார் இல்லைங்களா? சரி, திமுக எதிர்த்து பேசினார். இவர் அந்த விழாக்கு ஏன் போகல? அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு போகல. இவரே 2 கட்டுரை எழுதியிருந்தார். ஓகே, இவர் ஏன் போகல? சாதாரண விழா தானே, ஏன் போகல? கூட்டணி தர்மத்துக்காக போக மாட்டேன். என்ன கூட்டணி தர்மம்? அப்போ ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நானே வெளியிட்டாங்கல்ல பாஜக தலைவரை, அப்போ எங்கே போச்சு கூட்டணி தர்மம்?
அதுதான் அந்த முரண்பாடுகள் ஏன் அவர்கிட்ட இருக்காருன்னு கேட்க. அது ஆதாயம். திமுக கிட்ட அப்படியே தலை குனிஞ்சு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க எங்கே போகணும் வரணுன்றதெல்லாம் கேட்டுட்டு இவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே இருந்தாங்க. சாம்சங் தொழிற்சங்கம் போராட்டம் நடக்குது. அன்றைக்கி தொழிற்சங்கம் அமைச்சர் கொடுத்த நன்றின்னு போய் முதல்வர் போய் நன்றி சொல்கிறாங்க. இங்கே சொல்லும் போது அவன் பந்தலை பிரித்து போட்டு அங்கே அடித்து துரத்தி விட்றான். போலீஸ் போய் அடித்து துரத்தி விடுது. ஆனால் அன்றைக்கி சண்முகத்துக்கு கோவம் வரல, கே பாலகிருஷ்ணன் கோவம் வரல. இது மாதிரிலாம் பண்ணால் நான் ஆட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டியவர்னு சொல்ல வரல. இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் டைஃபி எஸ்எஃப்ஐ ரோட்டில் போய் திடீர்னு போராட்டம் நடத்தப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ண தான் செய்யும். நான் அரெஸ்ட் பண்ணி நான் அந்தமான் ஜெயிலில் போட்டாங்க, கொண்டு போய் மண்டபத்தில் வச்சுட்டு அமுச்சு விட்டாங்க. இது மாதிரிலாம் செய்தால் ஆட்சி மறுபரிசீலனை எச்சரிக்கை விட்டாரா? இந்த எச்சரிக்கை அன்றைக்கி விடல. தூய்மை பணியாளர்களை கைது பண்ணாங்க நைட்டாக, பெண்கள் தானே. அன்றைக்கே கோவம் வரல சண்முகத்துக்கும் மற்றவங்களுக்கும். திருமாவளவன்லாம் அப்போ என்ன பண்ணியிருந்தார்? பல போராட்டங்கள் இது வேங்கை வயல்லேருந்து. அதனால் அவர்கள் சில ஆதாயங்களுக்காக சும்மா இருந்தாங்க. இப்போ அதே ஆதாயம் தான் வந்த உடனே டெய்லி என்ன பேசுகிறேன், இன்று ஒரு தகவல் மாதிரி கண்டதை பேசியிருந்தாரா? இப்போ தான் ஒரு வாரம் 10 நாள் லீவ் விட்டுக்கிறாரு, என்னன்னு தெரில. கண்டதை பேசியிருந்தாரா? ஒரு நாள் ஆதரிக்கிறேன்னு ஒரு நாள் எதிர்க்கிறேன்னு ஒரு நாள் ஸ்டாலின் எங்கள் தலைவர்னுவார், இன்னொரு நாள் ஸ்டாலின் எங்களை திட்டக்கூடாதுன்னு இப்படியே ஓடிட்டு இருக்காரு. இதில் ஆளு சவன் நடவடிக்கை எடுத்தாருன்னா ஜாலியாக போயிடுவாப்புல. அவர் தான் என்ன எடுன்றாரு. திமுக தான் யோசிச்சுன்னுக்குது. சேர்த்துக்கிட்டா நாளைக்கு ஏதாவது வரும்போது நீ கொஞ்சம் இருப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு. ஸோ இப்போது தமிழக அரசு சொல்கிற மாதிரி லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா சார், போதைப்பொருள் ஒழிஞ்சிருச்சா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போது கோவையில் ஒரு மாணவன் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் இந்த போதைப்பொருள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் போலீஸ் அப்படின்னு கூட அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி சட்டமன்றத்தில். அதான் சொல்கிறேனே, ராஜ்மோகனும் சரி யாரும் சரி போன கவர்மெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதிகாரிகள் கொடுக்குறதெல்லாம் படிச்சிங்கன்னா பல்பு வாங்கிட்டு முட்டு சந்து தான் போவீங்க. அதிகாரி அப்படி தான் சொல்லுவோம். சார் நல்லா இருந்தார் சார், பேசினே இருந்தோம் சார், பசிக்குதுன்னார் சார், இட்லியும் கார சட்னியும் வாங்கி கொடுத்தோம் சார், சாப்பிட்டுனே இருந்தார் சார், கார சட்னி ஒரு மாதிரி பொறையரிச்சு சார், தலையில் 2 தட்டு தட்டினோம் சார், தண்ணி கேட்டார் சார், கொடுக்கறதுக்குள்ளே விழுந்துட்டார் சார், சார் அப்படியே திரும்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் சார், அப்புறம் எல்லாம் இது பண்ணாங்க, ஹார்ட் அட்டாக்குன்ட்டாங்க சார். இவர் அப்படியே இங்கே படிப்பார். உண்மை என்ன? மெரின்னு மெரிச்சிருப்பானுங்க, அடித்து நிமித்தி எலும்பெல்லாம் உடச்சி செத்து போயிருப்பான். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். முன்ன மாதிரியா? இப்போல்லாம் எல்லாரும் இறங்கிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் அதில் என்ன சொல்லும்? முதுகெலும்பு ஒடிந்திருக்கிறது, கை உடஞ்சிருக்குது, அது இதுன்னு வரும். ஏன்பா இட்லி வாங்கி கொடுத்து இங்கே புறையிருந்து தட்டுனதுக்காப்பா கை எலும்பு உடையுது அப்படின்னு. அப்போது இந்த பிரச்சனை பெருசாகும். சட்டசபையில் போய் சொன்னாங்க, போலீஸுக்கு துணையாக போகிறாங்க. அதனால் ஆட்சியில் லஞ்சம்லாம் ஒழியாதுங்க, ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இதுதான் நான் சொன்னேன், சிஸ்டத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது. நீங்கள் போதைப்பொருள் நடமாட்டமே காரணம் என்ன? போதைப்பொருள் விற்கிறவன் பிடிக்காமல் இருக்குது துட்டு கொடுப்பான். நீங்கள் குட்கா இல்லாத கடையே கிடையாது. குட்கா அந்த அன்ஸுலாம் ஏன் பீட்டு காசுன்னு வாங்கி போயிடுவாங்க. இவர் அன்ஸு குட்கா விற்றுட்ருப்பார். என்னைக்காவது ஒரு சின்ன கேஸ் பொட்டி கேஸ் மாதிரி போடுவாங்க. கஞ்சா விற்கிறது தான் அப்படி தான், பெருசாக கிங் பின்னு அவன் விற்றுக்கிட்டு இருப்பான். அப்பப்போ 2 பேரை பிடிச்சி கஞ்சான்னு ஒரு அரெஸ்ட்டு காமிப்பாங்க. மெத்து அந்த மாதிரி தான். நீங்கள் என்ன வந்தவுடனே ஏதாவது பப்பில் கிப்புலலாம் ஏதாவது ஒன்று ஆய்வு பண்ணிங்களா? இப்போ அந்த படை போட்டு 200 சில்லற கோடிலாம் வச்சுருக்காருல்ல, போய் எல்லா பப்புலையும் ஆய்வு பண்ணுங்கள். எவ்வளோ மெத்து ஓடுது, என்னென்ன போதைப் பொருள் வஸ்துகள் உள்ளே சுற்றுதுன்னு தெரியும், எவ்வளோ இளைஞர்கள் சீரழிகிறாங்கன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உறுதியான நடவடிக்கை இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் அப்படியே வச்சு உருட்டியிருந்தீங்கன்னா இவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், 6 மாதம் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா எவ்வளோ பேர் வந்த புதுசில் பேசுனாங்க, அப்புறம் என்ன ஆச்சு, அப்படி தான் போகிறாங்கன்னு. அப்படி ஒரு நிலை வராமல் இருக்கணும்னா ரொம்ப டைட்டாக கொண்டு போகணும். டெய்லி புதுசாக வந்த மாதிரியே பண்ணணும். ஓகே. ஸோ தொடர்ந்து இவங்களுடைய ஆட்சியில் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே கடந்த ஆட்சியுடைய நீட்சி தான், இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்குது. இது உண்மையாக? ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போது ஜனங்களுக்கு இதே மாதிரி இழுத்து விட்றாங்க, இதை பண்ணால் தான் வர முடியும்னு. அவர்களும் நீ 1000 ரூபா கொடுத்தியா நான் 2000 ரூபா தரேன்றாங்க. அப்போ நீட்சி தானே வரும். ஓகே. இன்னொன்று சமூக நீதி திட்டங்கள் என்னங்க, நீங்கள் அவங்க திட்டம் இவங்க திட்டன்றீங்க. சத்துணவு போட்டார், சத்துணவில் ஒருத்தர் முட்டை கொடுத்தாரு, ஒருத்தர் கூடுதலாக வாரம் பூரா முட்டைன்னாரு, ஒருத்தர் அதை காலை உணவுன்னு ஆக்குனாங்க. காலை உணவு நாங்கள் இப்படி பண்ணுறோம். இது எல்லாமே நீட்சி தானேங்க. செருப்பு கொடுத்தாரு ஒருத்தர், தடுக்காமல் தொடர்றதுங்கிறது நல்ல விஷயம் தானேங்க. நீ கறவை மாடு ஆடு வளர்ப்பு கொடுக்கவே இல்லையா 5 வருஷமாக, அப்புறம் என்ன பேசுகிறீங்க? இவர் வந்தோன்னே பண்ணுறாரு, நல்ல விஷயம் தானே. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த அரசை பாராட்டி. ஆமாம், வேறு என்ன, சமூக நீதி திட்டங்கள் தொடரணுங்க, அதாங்க ஜனங்களுக்கு. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் எந்த மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் சார்? இது தேவையான கிடக்கு.
இன்றைக்கி 2 மணி நேரம் 3 மணி நேரம் சபை நேரம் வேஸ்ட், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது. டீலிமிட்டேஷன்லாம் ஒன்றும் பெருசாக இவரே கூட்டம் கூட்டினார், யார் இது பண்ணாங்க. டீலிமிட்டேஷன் 50% கிராஜுவலாக எல்லாருக்கும் ஏற்றுறாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு சீல் பண்ணிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இதை தான் திமுக சொல்லிச்சு. இன்றைக்கி பார்த்தா மாற்றி பேசுகிறாங்க, மாற்றி பேசுகிறேன் தான் விஷயம். திமுக ஆனால் அவங்களுடைய அந்த இதில் நிலைப்பாடில் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் இருக்கணும் அப்படின்னு தானே சார் சொல்கிறாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு சொன்னது கனிமொழி சொன்னது 50%, 50% ப்ளஸ் 25 வருஷத்துக்கு சட்ட திருத்தம்லாம் கொண்டு வரக்கூடாது, கூட. ஆமாம், சீல் பண்ணணும் அப்படின்னாங்க. இப்படி இருந்தால் நாங்கள் ஆதரிக்க தயார்னாங்க. ஆர்எஸ் பாரதி பேசினார், டிகே சிலங்கோன்லாம் சொன்னாங்க. இவரும் அறிக்கை விட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன், ஸ்டாலினும். ஆமாங்க. இப்போ வந்துக்கிட்டு இவங்க டீலிமிட்டேஷனே வேணாம், 50% கொடுத்தா கூட முடியாது ஓகே அப்படின்றாங்க. அந்த 25 வருஷம் சீல் பண்ணணும்னு யாருமே பேசலை. ஆமாங்க. இந்த பாமகலேருந்து மற்றவங்களாம் டீலிமிட்டேஷன் வேணும்னு. இவர் உட்காந்து வளரிட்டு இருக்காரு, அதை வச்சுனா எம்பிகள்லாம் அதிகமான என்ன அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து இப்போ இருக்கிறவங்களும் பேச முடியல, ஏன்னா பேசுறதுக்காடா எம்பி இது பண்ணுறாங்க. எம்பி தொகுதி மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிடுச்சு, நலப்பணிகள் போல் ரெப்ரசன்டேஷனே பிரச்சனை ஆகுதுன்றதாக தான் கேட்குறாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் திமுகவுக்கு ஆனால் தெளிவான வாதமே இல்லை. என்ன வாதம், எழுதி கொடுத்தது ஒன்று படிக்க போகிறாரு. அதனால் இந்த டபுள் கேம் ஆடுது திமுக, பயம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் திமுகங்கிறது டபுள் கேம் ஆடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? தொடர்ந்து சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுகிறது வந்து ரொம்ப தெளிவான தரவுகளோடு பேசுகிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ரொம்ப முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தாவேகா அரசை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது அவங்க போகலாம், வருங்காலத்தில் போகலாம். அவங்க சப்ஜெக்ட் பேசுவாங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க, தப்போ ரைட்டோ அதில் உறுதியாக பேசுவாங்க. சௌமியாவும் அதே மாதிரி தான். நீட்டு நேற்று வேணான்னு பேசுகிறாங்க, அதில் அவங்க பார்வை தவறு. மற்ற விஷயங்கள்லாம் தெளிவாக பேசுகிறாங்க. அதனால் பாமக எப்பவுமே சப்ஜெக்ட் எடுத்து பேசுவாங்க. ஓகே சார், கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி சார்.